சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 48 வரை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 44 வரை, 28 to 44. லூக்கா 19 28 44 வரை வாசிக்கலாம். பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை ஜோரா செலுத்தலாம். பஸ்கா ஆசரிச்சுட்டு எல்லாம் டயர்டாக்குறீங்க. ஆமா தானே? எல்லாருக்கும் ரொம்ப டயர்டு, பாவம். வெரி குட். எனக்கு தான் என்ன சொல்றதுன்னா, பழைய நாட்கள்ல தெருக்கூத்து நடக்கும். என்ன நடக்கும் சொல்லுங்க? தெருக்கூத்து. கிராமத்துல போனீங்கன்னா பண்டிகை நாட்கள்ல, விழா காலங்கள்ல தெருக்கூத்து நடக்கும். தெருக்கூத்துல 10 மணிக்கு இதெல்லாம் அடிச்சு, பெல்லெல்லாம் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவர் இருக்கிறார் பாரு, சின்ன ஆளு பஞ்சாயத்துல, சரிப்பா தலைவருங்கெல்லாம் வர லேட் ஆகும், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11 மணிக்கு பஞ்சாயத்து தலைவர் வருவார். அவர் வந்ததும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். என்னத்த? தெருக்கூத்த. 12:30 மணிக்கு நாட்டாம வருவார். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நாட்டாம வந்தப்போ ஒரு காட்சி நடந்துட்டு இருக்கோம். அந்த காட்சியில ஒருத்தன் செத்துட்டு இருப்பான், ஒருத்தன் கத்தி வாங்கி வெட்டிட்டு இருப்பான். நாட்டாம வந்தோன்னு செத்தவன் ஏஞ்சி திரும்பி சாகணும். புரியுதா? புரியுதா? ஓகே. எத்தனை பேருக்கு எவ்வளவு புரிஞ்சிச்சோ? அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றபடி புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்முடைய கேலண்டரும்
ஆண்டவருடைய கேலண்டரும் ஒரு வாரம் முன்னால பின்னால வருது. ஒரு வாரமும் முன்னால பின்னால வருது. நேத்து பஸ்கா ஆசரிச்சுட்டு இன்னைக்கு ரிவைண்ட் பண்ணி ஒரு 4 நாள் பின்னால போறோம். பேக்ல போறோம். நேத்து நடந்தது வியாழக்கிழமை ராத்திரி. இன்னைக்கு நடக்கிறது அந்த வியாழக்கிழமைக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமையில திங்கக்கிழமை, அது ஒரு 3 நாள் பின்னால தள்ளி திரும்பி போறோம். சரி, இப்போ இன்னைக்கு உலகம் எங்கிலும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி ஆசரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை. அது திங்கக்கிழமை நடந்தது. அந்த விவரங்களுக்கு நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தின் முக்கியத்துவத்தை இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாம் சண்டே. இந்த குருத்தோலை ஞாயிறுவின் முக்கியத்துவம். இப்போ ஒரு அப்பா வேஷம் மாறி வர்றாரு. தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது தன்னை கண்டுபிடிக்கணும்ட்டு அவரு 1-2 க்ளூவை அவரே குத்துருவாரு. கரெக்டா? உதாரணத்துக்கு மேனரிசம். ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் இருந்தாரு. அவரு கிளாஸ்ல கண்ணாடிய கண்ணிலையும் தலையில மூஞ்சிலையும் போட மாட்டாரு, கிழவும் வைக்க மாட்டார். முழு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 2 படிச்சுட்டாருன்னா இப்படியே பேசின்னு இருப்பாரு. அவருடைய மேனரிசம் இது. டக்குன்னு இப்படி எத்தனை போவாரு, அப்படியே கீழே விட்டுருவாரு. ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம். இதை பார்த்த உடனே கண்ணுக்கு இது கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பல்லான இங்கிலீஷ் வாத்தியார் வந்துக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் இருக்கிறது, ஒரு சைகை இருக்கிறது. அந்த சைகையை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவர் சில அடையாளங்களை வச்சாரு, கொடுத்தாரு அவங்களுக்கு. ஒரு குஷ்டரோகி கூட சுகம் பெற முடியாது. மேசியான்னு ஒருத்தர் வந்தா குஷ்டரோகி என்ன பண்ணுவாரு, சுகப்படுத்தார், சுகப்படுத்தி காட்டினாரு. அந்த அடையாளத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிறவி குருடனை ஒருத்தனாலையும் சுகப்படுத்த முடியாது, அந்த பிறவி குருடனை சுகப்படுத்தினாரு. அந்த அடையாளத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செவிடும் ஊமியமான ஆவிய யாராலையும் ஓட்ட முடியாது, பேய. அப்படிப்பட்ட அசுத்தாவிய துரத்தினாரு. அந்த அடையாளத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் செத்து 3 நாள் வரையில ஒருவேளை மந்திரம் தந்திரம் சொல்லி அந்த ஆவிக்கு கட்டளையிட்டு மறுபடியும் அந்த சரீரத்துல வர வைக்க முயற்சிப்பாங்களாம். 3 நாள் கழிச்சு அந்த ஆவி போயிடுமா. அப்போ 3.5 நாள் கழிச்சு 4வது நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை முடிஞ்சிச்சு கதை. பொட்டி போட்டு முன்னெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது, என்ன அடிச்சாங்க, ஆணி அடிச்சா. இப்பெல்லாம் ஹுக்கு மாட்டுறாங்க. ஒன்னு மாட்டலன்னா 4 பேர் சொல்றான், இன்னும் கொஞ்சம் அசிக்க மாட்டுன்னு. ஏன்னா நீ ஏஞ்சி கிஞ்சி வந்துடக்கூடாது, அதான் நோக்கம். இந்த உலகத்துல நீ கொடுத்த போதும், அங்கே இரு. அடுத்த நாள் ஏன் போறாங்க தெரியுமா, பால் ஊத்துறதுக்கு. தப்பி தவறி ஏஞ்சி கிஞ்சி உக்காந்து நின்றானா திருப்பி உள்ள தள்ளி மூடிட்டு வர்றதுக்கு தான். 4 நாள் ஆயிற்று. கல்றைக்கு போனவங்க திரும்பினதா சரித்திரமே இல்லை. 4வதா 4 நாள் கழிச்சு லாசருவை உயிரோட கொண்டு வந்தார். லாசருவையும் கொலை செய்ய பார்த்தாங்க, உயிரோட கொண்டு வரவரையும் கொலை செய்ய
இப்படி எத்தனையோ அடையாளங்களை கொடுத்து பார்த்தாரு, ஒண்ணுக்கும் அவங்க செவி மடுக்கவில்லை. இப்போ இன்னொரு லாஸ்டா ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இது சகரியா தீர்க்கதரிசியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம். என்ன அந்த அடையாளம்? மேசியா வருவார். அந்த மேசியா குதிரை மேல ஏறி வரமாட்டாரு, யானை மேல ஏறி வரமாட்டாரு, ஒட்டகத்தின் மேல ஏறி வரமாட்டார், கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருவார். இது அவர் தீர்க்கதரிசி வாயிலாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கடைசி அடையாளம். இன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் எல்லாம் நல்லா கவனிங்க. எருசலேமை ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணிக்கங்க. டாக்டர் எருசலேம் யாரு சொல்லுங்க? பெண், மகளா கற்பனை பண்ணிக்கங்க. அப்போதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும். என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இந்த உலகத்துல என்னென்ன அற்புதங்கள் செய்ய முடியுமோ எல்லா அற்புதங்களையும் செய்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு சொந்தமா நிறைய சொத்து. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லட்டுமா? தாவீது என்ன பண்ணான்னு தெரியுமா? அவங்க அப்பா வழியா அவனுக்கு சொத்து வந்துச்சே, எல்லாத்தையும் சர்ச்சுக்கு எழுதி வச்சிட்டான். அவங்க அப்பா வழியா அவனுக்கு என்னெல்லாம் சொத்து பாகம் கிடைச்சிச்சு எல்லாத்தையும் எதுக்கு எழுதி வச்சிட்டான்? தேவாலயத்துக்கு எழுதி வச்சிட்டான். பிற்காலத்துல சாலமோன் எங்க தேவாலயம் கட்டினாலும் அந்த தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகள் எருசலேம்ல வளர்க்க முடியாது. எங்க வளர்த்துக்கலாம்? என் நிலத்துல வளர்த்துக்கலாம். என் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் எதுக்கு குத்துறேன்? நான் ஆண்டவர் குத்துட்டான். ஏசுநாதர் நாட்கள் வரையில எருசலேமுக்கு சொந்தமான ஆடுகளை பெத்லகேம்ல வச்சு வளர்க்குவாங்க. எருசலேமுக்கு என்னத்துக்கு? தேவாலயத்துக்கு என்ன ஆடுகள்னா, தேவாலயத்துக்கு ஆடுகள் தான் முக்கியம். சபைக்கு மந்தை தான் முக்கியம். மந்தை தான் குட்டி போடும், மந்தை தான் பெருக செய்யும். சரியா? சரி. இப்போ பெத்லகேம்ல இருந்து தேவாலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும்னா பெத்பகே பெத்தானியா கிராமங்கள் வழியாக ஏறி இறங்கி கிதரோன் பள்ளத்தாக்கு வழியாக எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கலாம். மெயின் ரூட் அதுதான். எந்த வழியில எருசலேமின் ஆடுகள் பலி செலுத்தும்படியாய் பெத்லகேமிலே வளர்க்கப்பட்ட தேவாலயத்தின் ஆடுகள் எந்த வழியா பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போகப்படுமோ அதே வழியாக உண்மையான பஸ்கா ஆடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரே சீன் செட் பண்றாரு. பிள்ளைங்களே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஜீசஸ் ஹேட் பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல். அவரு ஒண்ணு கூட அவர் விரும்பாதபடி நடக்கவில்லை. யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தது முதற்கொண்டு, பேதுரு அவரை மறுதலிச்சது முதற்கொண்டு, எருசலேம் குமாரத்திகள் அந்த பட்டணத்தின் வாசலிலே அழுதது முதற்கொண்டு எல்லாம் எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஆனா அவரோ அடிமைப்பட்டவர் போல, காயப்பட்டவர் போல சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். பட் எவ்ரிதிங் வாஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். எல்லாம் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருந்தது. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. 2 வழி பிரியும், 2 வழி பிரியும். சரியா அந்த மூலையில ஒரு ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டி போட்டிருக்கோம்.
அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ரேர் காட்சி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சி. என்ன, கழுதைய கட்டி போட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்க சுத்தினாலும் எங்க வந்துடும், எஜமான் வீட்டுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த கழுதையை எடுத்து வெட்டி பிரியாணி செய்ய முடியாது. நான் சொல்றது அந்த நாட்கள். இப்ப கழுதை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஆமா தானே? கழுதை ஃபர்ஸ்ட் இல்ல, அப்படியே ஒரு 4-5 பேர் வச்சிருந்தாலும், 4-5 கழுதை கேஜிஎஃப்ல இருந்தாலும் வெறும் கழுதை பாலுக்கு மட்டும் தான் அது இருக்குது. குழந்தை பிறந்த உடனே என்ன ஊத்தினோம்? சரி, அதனாலயோ என்னமோ அத்தினி கைதியும் எட்டி சரி. கழுதி யாரும் கட்டி போட்டு வளர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த எஜமான் ஒரு பிரத்யேகமா இந்த கழுதையை கட்டி போட்டு வளர்த்துங்கிறான். ஃபார் அ பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்துக்கான அந்த நாள் வருகிறது. யாசிநாதர் அனுப்புறாரு, போங்க அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்க்கும் போது கேட்கறாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க? ஆண்டவருக்கு தேவைன்றதும் எஜமான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் கொஞ்சம் கடந்த ராத்திரி அந்த கழுத ஓனர் மனநிலையை யோசித்துன்னு இருந்தேன். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும்ல. அப்படித்தானே? அப்பதானே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க. நீங்களே யோசிக்கிற மாதிரி நானும் யோசித்தா என்ன தெரிஞ்சது தானே. இப்பெல்லாம் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள் அவங்கவுங்க வச்சுன்னு இருப்பீங்களே. அடுத்த வசனம் பாஸ்டர் என்ன சொல்ல போறாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கணிச்சிட்டீங்கன்னா நான் என்னத்துக்குங்க பாஸ்டர்? நீங்களே முன்னால படிச்சிருவீங்க இல்லையா? அவன் யோசனைய பார்த்து வளர்த்திருப்பான் அவன். எப்படி சொல்லுவோம், எல்லாம் வேலைக்காரங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன ஐயா என்ன இந்த கைதியை போய் கட்டி வச்சுக்கிற, ஆடு மாடெல்லாம் விட்டுடுற, ஒன்னுத்துக்கு உதவாத கழுதியை கட்டி வச்சிருப்பேன். ஆதாம் மாதிரி ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லியிருப்பான், அதான் உனக்கு நான் சொன்ன வேலையை மட்டும் செய், ஏன் அதிகாரத்துல என்ன படாத, தலையிடாத. வீட்டுல மற்றவங்க எல்லாம் கூட கேட்டிருப்பாங்க, என்னையா உனக்கு புத்தி கேட்டு போச்சா, கைதியை போய் கட்டி வச்சுக்கிற, உனக்கு என்ன வேணும் அது வரலும் பேசு, என்னுடைய விவரத்துல என்ன பண்ணாத, தலையிடாத. ஏன்னா அவன் பிரத்யேகமாய் இந்த கழுதைய ஆண்டவருக்காக வளர்த்து வச்சான். ஆண்டவருக்காக. ஒரு இல்லையா சொல்லுங்க, யாருக்காக? சத்தமா கொஞ்சம் நிறுத்திட்டா உங்களுக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்க? அதுல எத்தனை பிள்ளைங்கள ஆண்டவருக்காக வளர்க்குறீங்க? எத்தனை பிள்ளைங்கள ஆண்டவருக்காக வளர்க்குறீங்க? நல்லா படிக்குது, டாக்டர் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சம் கம்மி என்ஜினியர் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சம் கம்மி லாயர் ஆயிட்டோம். படிப்பே ஏறல, பாஸ்டர் ஆயிட்டோம். இல்ல ஒன்னுத்துக்கு இது உதவாது, என்ன பண்ணிடலாம், பாஸ்டர் பண்ணிடலாம். ஒரு வீட்டுல 8 பிள்ளைங்களாம். இப்படித்தான் பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போய்க்கிறாரு, வீடு சந்திக்க. பாஸ்டருக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்துட்டு, ஐயா பெருமை, மூத்த பிள்ளை டாக்டர் ஐயா, ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் டாக்டர், சந்தோஷம். 2வது பிள்ளை என்ஜினியர் ஐயா, 3வது லாயர் ஐயா, 4வது ப்ரொஃபசர், அப்படியே வரிசையா. 8வது ஒரு பிள்ளைய வீல் சேர்ல தள்ளின்னு வந்தாங்களாம். அதுக்கு 2 காலம் முடம், ஒரு கை வேலை செய்யாது. சரியா? வாய் உட்கானே போயிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைய கூட்டின்னு நிறுத்திட்டு, ஐயா கை கால் வரல, பேச்சு இல்லை, ஊழியத்துக்கு விட்டுலான்னுக்கிற. என்னது ஊழியத்துக்கு விட்டுலான்னுக்கிற? எது உனக்கு உதவாதோ அது ஊழியத்துக்கா? சிறந்ததை தூக்குவார் அவரு. இது சீரியஸ் விஷயம். இன்னொன்னு சொல்லட்டுமா? உனக்காக எது வளர்க்குறியோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அது உன்னை கண்டுக்காது.
இது ஒரு பெரிய விஸ்டம். இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து பாரு, இட் வில் பி a blessing. அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆசீர்வாதமா இருக்கு. இருக்கிறது ஆண்டவருக்கு கொடு, சிறந்தது ஆண்டவருக்கு கொடு. கிவ் த பெஸ்ட் டு த லார்ட். ஆண்டவருக்கு கொடு. இந்த உலகத்துல ஒண்ணுத்துக்கும் உதவாதுங்களே போயிச்சுக்குது. உலகத்தானுக்கு வேலை செய்யறதுங்களே போயிச்சுக்குது. பெம்மெல்ல டிசிஎல் வேலை செய்யறது போயிச்சுக்குது. மஸ்ட்ரோல்ல வேலை செய்யறது போயிச்சுக்குது. பிரைவேட்ல வேலை செய்யறது போயிச்சுக்குது. முனிசிபாலிட்டியில வேலை செய்யறது போயிச்சுக்குது. எல்லாம் போயிச்சுக்குது. இதை தூக்கந்தா பொழைக்காது. இதை தூக்கந்தா பொழைக்காது. இந்த வாலிப பிள்ளைங்க 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேரை நான் பாஸ்டர் ஆகணும்னு நினைச்சு முடிவெத்தீங்கன்னா, அவங்க 20 பேருக்கும் பயிற்சி கொடுத்து 20 பேரையும் ஊழியக்காரனாக்கிறதுக்கு நான் ரெடி. உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க வேணாம் அப்படியெல்லாம் நான் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் மனசுல இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்தெடுக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் உங்ககிட்ட குத்துக்கிறார். கர்த்தருக்காக வளர்த்தெடு இந்த பிள்ளைய. ஆண்டவருக்கு தேவை, கழுத ஆண்டவருக்கு தேவை. சரி, டைம் இல்லை, கட்ட அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். வந்ததும் இந்த சீனே பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எங்கன்னா நேற்று ராத்திரி எங்க தங்கினார்னா சகேயு வீட்டுல தங்கினார். நேற்று ராத்திரி எங்க தங்கினாரு? சகேயு வீட்டுல தங்கினார். எரிகோ தாண்டி அங்க கொஞ்சம் தூரம் எருசலேம் கிட்ட வந்துட்டதும் இந்த ஊர்வலம் ஆரம்பமாகிறது. பாருங்க, ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார். அதுல அவர் முந்தி நடந்து போனார். வாசிங்க 28ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து. சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தின ஒலிவமலை கிட்ட வந்திருக்கும் பொழுது தான் இதை சொல்றார். அடுத்து அவர் போகையில், இந்த ஊர்வலத்தில் அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். 35ஆம் வசனத்திலே அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, 38ஆம் வசனத்திலே எல்லாம் சேர்ந்து வசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். 118ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம். அந்த மேசியாவின் சங்கீதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இவரால பாருங்க, பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஒரு சிலர் இருந்தா அந்த இடம் எப்படி பாசிட்டிவா மாறிடும். ஒரு சிலர் இருந்தா சாவு சமாசாரம். அவங்க யார் சொல்லுங்க? சாவு சமாசாரம். அவங்க வந்தாவே யாரோ செத்துட்டு இருக்கிறாங்க, அதை சொல்றதுக்கு வராங்க. ஒரு சிலர் வந்தா அந்த இடமே ரொம்ப வைப்ரண்ட் ஆயிடும். ஏசுநாதர் இருக்கிற இடம் வைப்ரண்ட் ஆயிடும். அவர் இந்த உன்னதத்துல இருந்தா
உன்னதத்துல மகிமை. நடுவானத்துக்கு வந்தா நடுவானத்துல மகிமை. பூமிக்கு வந்தா பூமியில மகிமை, சமாதானம். அவருக்கு இடமே வேற மாதிரி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை. அந்த கூட்டத்துல பரிசேயரில் சிலர் இயேசுநாதரை பார்த்து, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும், ரொம்ப சத்தம் போடுறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுவரையிலும் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ், சாதாரண சூழ்நிலை. ஆனால் இனிமேல் வர்றது அசாதாரணமான சூழ்நிலை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? அல்ல, கொஞ்சம் பாருங்க. இஸ்ரவேல் ஒரு குமாரத்தியாக, ஒரு மகளாக சித்தரிக்கப்படுகிறாள். இஸ்ரவேல் மகளாய் சித்தரிக்கப்படுகிறாள். இந்த எஜமான், நல்லா கவனிங்க, எஜமான் சந்தையில ஏலத்துக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பெல்லாம் பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, குடும்ப கஷ்டம், கடன் அடைக்க முடியல, கொத்தடிமைகள் இப்ப கூட நம்ம நாட்டில் சில இடத்துல இருக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னால நிறைய இருந்துச்சு. விவசாயத்துக்கு கொத்தடிமைகளை கொண்டு வந்து வீட்டில் ஒரு குடிசை கட்டி விட்டுட்டு அந்த குடிசையில் வச்சு சோறு போட்டு அவங்களுக்கு வேலை செய்யணும், சம்பளம் கிடையாது. சம்பளத்துக்கு பதிலாக வட்டி, அல்லது வட்டிக்கு பதிலாக சம்பளத்தை எடுத்துக்குவாங்க. கொத்தடிமைகள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த மாதிரி. அந்த வழியா ஒரு எஜமான் போனார். அந்த எஜமான் என்ன பண்ணாரு, அங்க பார்த்தா ஒரு ஏலம் நடந்துனுக்குது. அங்க ஒரு கன்னி பெண்ணை ஏலம் விடுகிறார்கள். வேற யாருன்னா ஏலத்துக்கு எடுத்தா அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும்னு இங்க நான் விவரிக்க முடியாது. அந்த வழியா ஒரு எஜமான் போறார். அவர் என்ன பண்ணார், அவர் கண்களிலே இந்த பெண்ணு மேல என்ன வந்துருச்சு, தயவு வந்துருச்சு. என்ன பண்ணாரு, பெரும் விலை கொடுத்து அந்த புள்ளைய வாங்கிட்டார். வாங்கிட்டு மனசுல நினைச்சுங்கிறார், இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டோம், நம்ம மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இந்த பெண்ணும் தன்னை வாங்கின, விலை கொடுத்து வாங்கின எஜமான விட்டுட்டு வேற புருஷனை பார்த்துன்னு போயிட்டான். போனதும் இல்லாம இவரையே காயப்படுத்துறார். இதுதான் எருசலேம், இஸ்ரவேல் தேசம் பிதாவுக்கு செய்தது. தம்முடைய குமாரனை ஏன் அனுப்பினார் தெரியுமா? எருசலேம் இந்த பெண்ணா கற்பனை பண்ணிக்கங்க. மகனை ஏன் அனுப்பினார் தெரியுமா? இந்த எருசலேம் மகன் என் மகனை பாப்பா, அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்படும், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இவள் பார்வையோ விக்கிரகத்தின் பக்கம், வேறு பக்கம் திரும்பியது. இவளுக்காக இந்த மகன் வாசல்ல நின்று அழுகுறாரு. வாசல்ல நின்று அழுகுறாரு. எப்படி அழுகுறாரு? எருசலேமே எருசலேமே, எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்தை கடுத்தவைகளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் அது உனக்கு, அவைகளோ உன் கண்களுக்கு.
அந்த சமாதானம், அந்த கிருபை உன்னை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். இன்னும் பழைய ஏற்பாட்டுல சின்ன தீர்க்கதரிசிகள் ரொம்ப மோசமா எழுதிக்கிறானுங்க. அதை சொல்ல எனக்கு வாய் கூசுது. அவ்வளவு அந்த மாதிரி எழுதி இருக்கிறாங்க இவங்க பண்ண துரோகத்தை. ஆனா அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமுக்காக இயேசுநாதர் கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா 3 பேரும் எழுதி இருக்கிறாங்க குருத்தோலை ஞாயிறு சம்பந்தமானத. லூக்கா தான் பர்சனல் டச் கொடுக்கிறார். இந்த பாடத்தை எக்ஸாம் நான் அசைன்மெண்ட் எழுதிட்ட பிறகு பிஷப் ஐயாவோட ஃபோன் கான்வர்சேஷன் நானும் அவரும் பேசிக்கிறோம். நான் இதை மாஸ்டர் ஸ்டடீஸ் படித்தப்போ இமெயில் எல்லாம் அனுப்பிட்டேன், ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிட்டேன், பாடத்தை அனுப்பிட்டேன், பதில் படிச்சுட்டாரு. படிச்சுட்டு பேசுறாரு, எப்படி உனக்கு தோன்றுகிறது, எப்படி உனக்கு இந்த அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்குன்னு ஒரே பண்ண வாழ வைக்க பார்க்கறாங்க, இவர் 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டாலே. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். சத்தியமா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அதனால தான் இந்த கதையை சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த வழியா போனாரு, அந்த அடிமை பெண்ணை காசு கொடுத்து வாங்கினாரு, தன் மகனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு. இவளோ வேறு பக்கம் போயிட்டான்னு சொன்னல, இதை கனெக்ட் பண்றாரு. எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருது, அதுவோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் செட்டில்டு, உட்கார வேண்டிய சீட்ல உக்காந்துட்டேன், இனி என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிறோம். உட்கார வச்சார் அந்த இடத்துல இருந்து தூக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரியல? என்னங்க பாஸ்டரா உட்கார வச்சுக்கிறாரு, இந்த ஊழியத்தை எல்லாம் குத்துக்கிறாரு, இதுல இருந்து என்ன தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவருக்கு. அவரை சார்ந்துனே போயிட்டேன்னா, அவரை பிடிச்சுக்கினே போயிட்டேன்னா தப்பிச்சேன். நான் அப்படின்னா நெஞ்ச தூக்குற, நெஞ்ச நிமித்துற, நான் நின்ற எருசலேமே எருசலேமேன்னு உன்னை பார்த்து சொல்ல வேண்டி வரும். உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு நலமாயிருக்கும், அவைகளோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொன்னார். என்ன துக்கத்துல சொன்னாரோ, என்ன வேதனையில சொன்னாரோ, என்ன மன அழுத்தத்துல இயேசு இந்த வார்த்தையை சொன்னாரோ, அவர் சொல்லாம விட்டுட்டு நான் நல்லா இருந்திருக்கும். உண்மையா சொல்றேன். நான் அவர் போயிட்டு, ஆண்டவரே ஏன்பா இந்த 2 வசனத்தை சொன்னீங்க, ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்க? ஒரு தேசம் முற்றுகை போறப்படும் 1 முறை 2 முறை 5 முறை 10 முறை 44 முறை முற்றுகை போடப்பட்ட தேசம் இது. இதை சொல்றாரு. 32 முறை தரையாக்கப்பட்ட தேசம் இது. 32 times it was dismantled. இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கப்பட்ட இடம். ஆனா இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது, அது வேற விஷயம். அதுவும் அவருடைய செயல் தான். பறந்து காக்கிற பட்சியை போல என்ன பண்ணுகிறாரு, இதை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த ரட்சகரை இது ரிஜெக்ட் பண்ணதுனால, இது உதாசீனம் பண்ணதுனால இந்த பட்டணத்துக்கு ஏற்பட்டது ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு என்ன பண்ணாங்க சாலோமி. இவங்க உலகம் எங்கிலும் சிதறுண்டு போயிட்டாங்க. பிறகு திருட்டலவா அப்படின்னு அவன் தப்பிச்சு திரும்பி வந்தான்ல, வந்தவங்கிட்ட காசு இல்லை. உட்காந்து யோசித்து பார்த்தானுங்க. என்ன யோசித்தானுங்க, இப்ப எப்படி நம்ம பழைக்கிறது அப்படின்னு. சாலமோன் தேவாலயத்தை கட்டுறப்போ ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் சென்டர்ல என்னத்தை காய்ச்சி ஊத்தினா, தங்கத்தை. அவன் மம்டி பார் எடுத்துக்கணும். நேரா எங்க போனா,
சர்ச்சுக்கிட்ட போனா மம்டி பார் போட்டு குத்தி ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் சென்டர்ல என்ன கதை தங்குதுன்னு இவனுங்களே எடுத்துட்டானுங்க. ஏசுநாதர் சொன்னது, ஒரு கல்லின் மீது இன்னொரு ஆசிரியன் சொல்லுகிறான், கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே சேர்க்கும் வண்ணமாய் உங்களை என் சட்டையின் கீழே நான் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். எல்லாம் இது கொண்டாட்டத்தின் நாள். ஊரே சந்தோஷப்பட்டுனுக்குது. ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆனா இவருக்கோ கண்ணீர், மனசு வருத்தம். ஏன்னா இன்னும் 4 நாள்ல என்ன நடக்க போகிறதுன்ற அவருக்கு தெரியும். ஸ்டில் இஸ் அண்டர் கண்ட்ரோல். He had every control. அவர்கிட்ட தான் என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்துச்சு. இன்னும் அவர் தான். அடுத்த 3 நாள் அவருடைய முயற்சி எல்லாம், அவருடைய பேச்செல்லாம் அவங்கள சுத்தியே, இதுல என்ன ஏத்துக்க மாட்டாங்களா, இதுல என்ன ஏத்துக்க மாட்டாங்களா, இதுல என்ன ஏத்துக்க மாட்டாங்களா, ஒவ்வொரு அடையாளத்திலும், ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும், ஒவ்வொரு செய்கையிலும் இதை பார்த்து ஏத்துக்க மாட்டாங்களா, இதை பார்த்து ஏத்துக்க மாட்டாங்களா, இதை பார்த்து ஏத்துக்க மாட்டாங்களா என்று அங்கலாய்த்தார். ஆனால் அவைகளோ அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் உச்சக்கட்ட வெளிப்பாட்டின் நாள். கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் His grace towards Jerusalem. எருசலேமை நோக்கி அவருடைய பெருதையான கிருபையை வெளிப்படுத்துகிற நாள். கடைசியா ஒரு அடையாளங்குது. அந்த அடையாளத்தாவது காமிச்சிடுறேன். என் பேச்சத்தான் கேட்கல, சகரியா பேச்ச கேட்பாங்களே, சகரியா தீர்க்கதரிசிய பார்ப்பாங்களே, சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை நினைச்சு பார்த்து யாரு எப்போ ஒருத்தர் கழுத மேல வராரோன்னு பார்த்துன்னு இருப்பாங்களே, அப்ப இந்த அடையாளத்தை கொடுத்துடலாம், அவங்க கழுத மேல போயிடலாம், அப்போவாவது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று பார்க்கலாம் என்று சொல்லி கழுதையின் மேல பவனி வந்தார். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் கர்த்தர் ரட்சிக்க என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் கடைபிடிச்சிட்டார். He used all his resources. எல்லா திட்டங்களையும் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டார், எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டார், எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு தான் மேசியா என்று உனக்கு வெளிப்படுத்தி விட்டு நிற்கிறார். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் திஸ் மார்னிங்? இந்த காலை வேளையில உன்னுடைய பதில் என்ன? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உன்னுடைய பதில் என்ன? We want to be jubilant, celebrative, கொண்டாடணும், கைத்தட்டணும், ஆர்ப்பரிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீரியஸ் கொஸ்டின் இருதயத்துக்கு நேரம் வரப்போ how do we respond? ஒரு சீரியஸ் கேள்வி வருகிறது. உனக்காக நான் வந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் வந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இதுதான் கொஸ்டின் இந்த காலவெளியில். இந்த கேள்விக்கு என்ன பதில் அளிக்க போகிறோம்? ஆனால் அவர் யோசேப்பின் குமாரனாய் வந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நமக்கு தாவீதின் குமாரனை சந்திப்பது சுலபம். ஒருவேளை யோசேப்பின் குமாரனை நீ அறியாதிருந்தால் இந்த தாவீதின் குமாரனை சந்திப்பது மிக மிக கடினம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஓசன்னா பாடணும். ஆமா ஆண்டவரே, உண்மையாய் என் உள்ளத்திலே என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பொல்லாத வழிகளை விட்டு விலகுகிறேன், என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். ஒரு விசை கூட உம்முடைய மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இது இந்த காலைக்கான ஜெபமாய் இருக்கட்டும். உம்முடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். தூரம் போயிட்டேன், உம்மோடு நெருங்கி ஜெபிக்க கிருபை தாரும். உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். உம்மை சார்ந்து வாழ்கிற மனநிலையை தாரும் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை தார். Help me to realize your love. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை தார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை தார்.